பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். யோசேப்பு பார்வோனுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறார். பார்வோன் தான் கண்ட சொப்பனத்தை அந்த மகனோடு பகிர்ந்து கொண்டு அதற்கு விளக்கம் சொல்லும்படியாய் கேட்ட பொழுது, தேவன் அருளி அந்த ஞானத்தினால, தேவ கிருபையினால அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை யோசேப்பு கொடுத்த பொழுது பார்வோன் சொல்லுகிற காரியம், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் யாரை ஆட்கொள்ளுகிறாரோ, தேவனுடைய ஆவியானவர் யாரை நடத்துகிறாரோ, அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பரலோகத்தை திட்டத்தின்படி ஆண்டவர் நடத்துவார். எந்த எகிப்து தேசத்துல யோசேப்பை கொண்டு சென்று அந்த இடத்துல அந்த மகனை கொண்டு பெரிய விடுதலையை கட்டளையிடும் ஆண்டவர் வைத்திருந்தாரோ, குறிக்கப்பட்ட நாளில் பார்வோனுக்கு முன்பாக கடந்து சென்றார். அந்த தேவ ஆவி அந்த மகனுக்குள் கிரியை செய்த நிமித்தம் அந்த இடத்துல தேவ திட்டம் நிறைவேறினது. இன்றைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல பயன்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் அந்த தேவ ஆவியில பலப்படும்படியாய் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. எந்த நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார், எந்த நேரத்தில் தேவனுடைய வேலை கடந்து வரும்னு தெரியாது. எப்பொழுது அந்த தேவ ஆவியை பெற்றவர்களாய் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற இந்த கிருபையின் நாட்கள் இருக்கிறோம். அந்த தேவ ஆவியானவர் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கணும், அந்த தேவ ஆவியில் நிரப்பப்படணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய சேலஞ்ச் வருகிறது. அநேகர் யோசிக்கிறாங்க, இதுல எப்படி நான் ஜெயிக்க போறேன், இதுல எப்படி நம்ம முடிவெடுக்க போறோம். ஆனால் அந்த விசேஷ தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கும் என்றால் அந்த சொல்யூஷன் உங்க மூலம் தான் வெளிப்படும். கர்த்தர் அப்படித்தான் உயர்வை கொண்டு வருவார். எத்தனையோ ஞானிகள் இருந்தாங்க, ஆனால் யோசேப்புக்குள்ள ஆண்டவர் அந்த தேவ ஆவியை வைத்து, அந்த தேவ ஆவி இருந்ததுனால தான் அந்த சொப்பனத்துக்கு விடை கொடுக்கும்படியா, அந்த விளக்கத்தை கொடுக்கும்படியா தேவன் நடத்தினார். இன்றைக்கு நாம இருக்கிற இடத்துல, நாம செய்கிற ஊழியத்துல, நம்ம செய்கிற வேலையில, நம்ம குடும்பங்கள்ல தேவ ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரணும். கேளுங்க, தேவாவியானவரே என்னை இன்னும் ஆட்கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் வழி நடத்துகிற குடும்பம், தேவ ஆவியானவர் உங்களை வேலை ஸ்தலத்தில் உயர்த்துகிற உயர்வு, தேவ ஆவியானவர் அசைவாடி அவர் நடத்துகிற ஊழியத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும். எல்லா இடத்தையும் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளணும். அப்பொழுது யோசேப்பின் மேல் இருந்த அந்த தேவ திட்டம் வெளிப்பட்டது போல நம்ம ஒவ்வொருவர் மேல் இருக்கிற தேவ திட்டம் வெளிப்படும். அந்த தேவ திட்டம் வெளிப்படுகிற நாட்களுக்குள்ள என் ஆவியானவர் உங்களை கரம் பிடிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், ஆவியானவரே என்னை இன்னும் பலன் கொள்ளுங்க, என்னை இன்னும் பலப்படுத்துங்க, ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்ல சொல்ல நீங்கள் அறியாததும் எட்டாததுமான உயரங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், சந்தோஷமாக வைத்திருப்பார். God bless you.